காலேஜ் கட்டடிச்சு படத்துக்கு போறது எவ்வளவு கஷ்டமாகுது. ஃபர்ஸ்ட் படத்துக்கு ஒரு 1000 ரூபாய் ரெடி பண்ணுவோம். டேய் மச்சான் படத்துக்கு போணும், ஒரு 1000 ரூபாய் அனுப்பிச்சுடா. டேய் என்கிட்ட காசு இல்லடா. டேய் நான் கூட 1000 ரூபாய் திருப்பி குடுறா. நான் ஆஃப்லைன் போயிட்டான் விட்டுருவாமா. பேசாம அப்பா கிட்ட கேட்டு போப்போமா. இவர் தாங்க எங்க அப்பா. இவர் பேரு கரும்பு கந்தசாமிங்க. ஏன் இந்த பேர் வச்சுதானே யோசிக்கிறீங்க? அது வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். நாடா பொங்கலுக்கு தடப்பட்டு ரெடி ஆகி போறாருன்னு தானே பாக்குறீங்க. இல்லைங்க, இவர் ரேஷன் கடையில் சண்டை போட்டு கரும்பு வாங்கிட்டு போறாரு. அப்படி வாங்கிட்டு போன கரும்பு என்ன பண்ணுவாருன்னு இன்ட்ரோக்கு அப்புறம் பாருங்க. இன்னும் டெய்லி மார்னிங் கேட் சாப்பிட்டு பேச க்ளோ ஆக்கணும். நான் அப்பா கரும்பு குரங்கு மாதிரி கோதன்னுக்குறாரு. ஏதோ ஒன்று நினைச்சேன். ஐயோ முக்கியமான விஷயம் வந்துடுமே. இதுதாங்க என் தங்கச்சி. யாரு கால் பண்ணதுன்னு பாக்குறீங்க? எனக்கு தான். இருங்க நான் போய் பேசணும், அப்புறம் பார்க்கலாம். சொல்லு. ஜனநாயக படத்துக்கு காசு ரெடி பண்ண சொன்ன பண்ணிட்டியா? காசு ரெடியா வர மாதிரி தெரியல. நான் காலேஜ் போல வீட்டுக்கு தான் வரேன். அங்க வந்து பாத்துப்போம். சரி. ஏப்ரல் ஃபூல். ரேஷன்ல குடுக்குற ஒரு கரும்பு நம்மளுக்கு எப்படி பத்தோம்? சரி கடையில போய் காசு கொடுத்து 2 கரும்பு வாங்கிட்டு வருவோம். A few moments later. என்ன பண்றது? சதீஷ் டிக்கெட் விஷயம் என்னடா ஆச்சு? ஏய் நீ வேற கம்னரு. டிக்கெட்டே கிடைக்குமா தெரியல. நான் வளர்ற. அதான் ஃப்ரெண்ட் சரத்து இருக்கால, ஒரு 2000 குறான்னு கேட்டான். இப்ப ஃபோன் பண்ணா எடுக்க மாட்டேங்கிறான். கெஞ்சி ஆள் அஸ்டாண்ட் ஆயிட்டான்னு நினைக்கிறேன். இதே கரும்பு ஜூஸ் மிஷின் விட மோசமா கொதிரி போட்டு வச்சுக்கிறது. ஏய் ஷாலினி என்னது இது? அதுவா அப்பா ரேஷனுக்கு போய் பொங்கலுக்கு அரிசி வாங்கி வந்தாரா. ரேஷன் அரிசியா? இந்த அரிசிய கடையில போட்டு காசு தர வேண்டியதா. டேய் சதீஷ் இந்த காசு பத்தாதேடா. பத்தலையா? இந்த சிஸ்டம் வந்து காலையில போட்டு காசு வாங்கி வேண்டியதா. வா நீ சதீஷ் இந்த காசு பத்தாது போலடா. அதுவும் பத்தாதா? இந்த ஹெல்மெட் ஒரு 300 ரூபாய் போகும். தலைவா இதெல்லாம் யாருக்காக? உங்களுக்காக தான் தலைவா. உங்களோட கடைசி படம் பார்க்காம விட்டுருமா? ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ. சரி இது போட்டா டிக்கெட் வாங்க முடியும். நான் வரேன். டேய் சதீஷ் இப்ப காசு கரெக்ட்டா இருக்குடா. நாளைக்கு கவுண்டர் ஓபன் பண்ணி ஃபர்ஸ்ட் போய் நம்ம டிக்கெட் வாங்குறோம். சரி வா போலாம். டேய் கரும்பு என்னக்குள்ள எங்கடா போயிட்டு வரீங்க? அம்மா நீ காலேஜ் போலியா? உங்களுக்கு 2 நாளைக்கு முன்னாடி லீவ் விட்டாங்கப்பா. ஓ அப்படியா? சரி சரி சரி. வானா 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 10 காசுல ரெடி பண்ணிட்டோம். முதல் போனியே உனக்கு தான். என்னப்பாச்சி? என்னப்பாச்சி? பா என்னப்பாச்சி? பா ஏஞ்சிக்கப்பா. ஏய் சாலினி வா ஹாஸ்பிடலுக்கு கொண்டு போயிடலாம். டேய் பசங்களா ஹாஸ்பிடல்ல வேணாம்டா. 2 நாள் மாத்த தொலைஞ்சிச்சின்னு போடாம விட்டேன். அதனால தான் இப்படி ஆயி போச்சு. டேய் சதீஷ் நம்ம கிட்ட காசு இருக்குல, வாடா அத வச்சு அப்பாக்கு டேப்லெட் வாங்கி கொடுத்துடலாம். ஏய் அது படத்துக்கு போறதுக்கு வச்சிட்டு இருக்கோம். டேய் அப்பா தான்டா முக்கியம். சரி வா போலாம். இவனுங்க முகரக்கட்டையெல்லாம் பார்த்தாக்க அவ்வளவு நல்லவனுங்க மாதிரி தெரியலையடா. ஏய் எப்பவுமே இந்த மெடிக்கல் டேப்லெட் வாங்குவா? ஆமாண்டா. அங்கிள் இதுல இருக்க டேப்லெட்லாம் கொஞ்சம் கொடுங்களேன். இந்தாப்பா இதுல இருக்கிற டேப்லெட் காலைல 1 நைட் 1 சாப்பிடறதுக்கு முன்னாடி 1/2 ஹவருக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு சிறப்பு எடுத்துக்கலாம். ஒரு வேளை எடுத்துக்கலாம் இல்ல 3 வேளை எடுத்துக்கலாம். என்ன மனுஷன்? தேங்க்ஸ் அங்கிள். ஏய் இருந்த காசுலாம் டேப்லெட்டுக்கே போயிடுச்சு. படத்துக்கே போக முடியாது போல. டேய் நம்ம பார்க்க கூடாது விதி இருக்கு போல. அப்பாக்கு தான பண்றோமா போலாம். பா உனக்கு டேப்லெட் வாங்கி வந்துட்டப்பா. டேய் என்னோட 2000 ரூபாய் மதிப்புள்ள மருந்து கிடைச்சிருச்சுடா. இதுக்கப்புறம் இது காலையில எங்களை விட போக முடியாது. நாங்க என்ன பண்ணோம்? கடைசி படம் நிம்மதியா பார்க்கணும்னு நினைச்சது தப்பா? இன்னொரு தடை வந்துனே இருக்கு. The next day. டேய் பசங்களா ஜனநாயகம் பண்ண டிக்கெட்டுக்கு காசு ரெடி பண்ணிட்டேன்டா. ஜனநாயகம் படத்துக்கா? என்னப்பா சொல்ற? ஆமா சாலினி என்னால தானே உங்க 2 பேரால படத்துக்கு போக முடியல. உங்க தளபதி பத்த நான் நினைச்சால யார் நினைச்சாலும் தடுக்க முடியாது. வாங்க மாடி மேல போய் பொங்கல் கொண்டாட்டு படத்துக்கு போவோம். சதீஷ் இதோட கரும்பு போட்டு 10 வைடா. சரி
பா கரும்பு சாப்பிட்டே இருக்காது வாப்பா பொங்கல் செலிப்ரேஷன் பண்ணலாம். பாப்பா டே பசங்களா, உங்களுக்கு கரும்பு சாப்பிடாத வாழ்க்கை என்ன வாழ்க்கைடா? நீங்களும் சாப்பிடுங்க. இந்த வருஷ பொங்கலை நாங்கள் சந்தோஷமாக கொண்டாடிட்டோம். இதேமாரி நீங்கள் எல்லாரும் உங்களுக்கு பிடிச்சவங்களோட இல்லை உங்கள் ஜாயின்ட் ஃபேமிலி ஊருக்கு போயிட்டு சந்தோஷமாக கொண்டாடுவீங்கன்னு நாங்கள் நம்புகிறோம். எங்களோட விஷஸ் ஹாப்பி பொங்கல் ஃபார் ஆல்.